ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சரண்யா சங்கர் லாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மீன் மேக்கரை வச்சு 65 எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மீன் மேக்கரை ஊற வச்சுக்கலாம். அதுக்கு நான் சுடுதண்ணி வச்சுருக்கேன். இப்போ சுடுதண்ணி எடுத்து மீன் மேக்கரில் சேர்த்துக்கலாம். இதில் என்னென்ன போடுறதுன்னு வாங்க பார்க்கலாம். கார்ன்ஃப்ளவர், சிக்கன் 65 மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், சால்ட், தயிர், ரெட் சில்லி பவுடர், வினிகர், ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில். இப்போ மீன் மேக்கர் ஊற வச்சுருக்கோம். ஒரு 5 to 7 minutes ஆகும் இது ஊறுறதுக்கு. ஊற வச்சுட்டு ஒரு 7 minutes கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போது இது மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம். தண்ணியெல்லாம் வடிகட்டினதுக்கப்புறம் இது மாதிரி கையில் எடுத்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணி இல்லாமல் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு நம்ம ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போது நம்ம ட்ரை பண்ணி எடுத்தோம்ல மீன் மேக்கர், இதில் நம்ம மசாலா ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். இது சிக்கன் 65 பவுடர். இது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன். ரெட் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். தயிர் 3 டேபிள் ஸ்பூன். இப்போ கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன். இந்த வினிகர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சமான ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 10 minutes வச்சுருங்க, ஊறட்டும். இல்லை ஒரு 5 to 10 minutes வச்சாவே போதும். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. வாங்க நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இது போதும். இப்போ எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா எண்ணெயை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு வச்சுக்கலாம். இது நம்ம எல்லாத்துக்குமே வெஜ் பிரியாணி, புலாவ் அந்த மாதிரி எதுக்குனாலும் ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. சாம்பாருக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ சூப்பரான மீன் மேக்கர் 65 ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு டேஸ்டியான டிஷ் தான் இது.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ.